ஹாய், திஸ் இஸ் ப்ரீத்தி சார். ஒரு இடியட்டை பார்க்க தாங்க போயிட்டுருக்கேன். அந்த இடியட்டுக்கு அழகான தேவதை இருக்காங்க. அவங்களையும் பார்க்குறதுக்காக தான் அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டேன். அங்கே என்னமோ நான் மேட்டுப்பாளையம் ட்ரெயின் மாதிரி போயிட்டேன். ஆனால் கடைசியில் சீட்டே கிடைக்கலங்க. நின்றுட்டே போனேன். வடக்கு நக்கானாவே ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லி ஆட்டோவது கரெக்டாக சிக்குன்னு பார்த்தா அதுவும் கரெக்டாக சிக்கல. ரேப்பிட்டோ தான் புக் பண்ணி அவங்க வீட்டுக்கு அப்படியே போயிட்டேன். போனோடனே வர வைக்கிறதுக்காக இந்த மேடம் வந்துட்டாங்க. இவங்க வேறு யாரும் இல்லை, என்னோடய ஸ்கூல் மேட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளுக்கு அழகான ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்காங்க. அவங்களே பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 6 மந்த் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன். வந்ததுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனால என் ஃப்ரெண்டோட வாசலில் அழகாக வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் நேம், அவன் நேம், குழந்த நேம்லாம் எழுதி அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டு சரி மரியாதையாக இதோட நிறுத்திக்கோணும், எல்லாத்தையும் கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கூட்டிட்டா. சரி வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்றுட்டேன். அவளே தண்ணிலாம் ஊற்றி கழுவிட்டா. பல நாளாக கழுவாம வச்சுருந்தா. நான் வந்ததுக்கப்புறம் எப்படியோ கழுவிட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்னால் தான் ஜொலி அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு இருந்துட்டு சரி வாய் மூடிட்டு வான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். அவன் எனக்காக மெகந்திலாம் போட்டுட்ருந்தான். அவங்க வீட்டில் சரியான சாப்பிடுங்க. அதனால் நாங்கள் ஃபோட்டோஸ் கூட சரியாக எடுக்கல. எங்கள் அம்மா வந்து தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா காலையில் நடராஜா சர்வீஸில், அதனால் அப்படியே என் ஃப்ரெண்டு கூட பேபிக்கெலாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே நான் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன். இனி தாங்க மேட்ரு இருக்குது. குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக பேசுகிறான்னு பார்க்கலாமா?